Hi, hello guys, welcome back to our channel and today we are going to seeing about BNS Act 2023. BNS Actல இப்போ செக்ஷன் 129ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ செக்ஷன் 129 என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிரிமினல் ஃபோர்ஸ். Whoever intentionally uses force to any person without that person's consent in order to the committing of any offense or intending by the use of such force to cause or knowing it be likely that by the use of such force he will cause injury, fear or annoyance to the person to whom the force is used is said to use criminal force to that others. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பர்சனை வந்து எரிச்சல் படுத்துற மாதிரி, அவங்களுக்கு வந்து காயம் ஏற்படுத்துற மாதிரி, அவங்கள வந்து பயமுறுத்துற மாதிரி, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை குற்றங்களை செஞ்சா அதை தான் வந்து, அதுவும் இந்த குற்றத்தை வந்து அவங்களோட கன்சென்ட் இல்லாம, அவங்களோட அனுமதி எதுவுமே இல்லாம இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து ஒரு குரூப் ஆஃப் பர்சனோ இல்ல செப்பரேட் பர்சனோ ஆப்போனண்ட்டுக்கு செஞ்சாங்கன்னா இதைத்தான் கிரிமினல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்க டிஃபைன் பண்றாங்க. அதாவது இன்டென்ஷனோட ஒரு நோக்கத்தோட ஒருத்தவங்களை வந்து நம்ம அடிக்கிறது, அப்படி அடிக்கிறனால அவங்களுக்கு வந்து ஏதாவது காயம் ஏற்படுது, இதைத்தான் வந்து கிரிமினல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மோஸ்டா கிரிமினல் அப்படின்னாலே என்ன சொல்லுவோம், ஏதாவது காயம் ஏற்படுறதான் கிரிமினல் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே கிரிமினல் ஃபோர்ஸ்னா சிம்பிள் தான், அதாவது காயம் ஏற்படுற மாதிரி இன்டென்ஷனோட ஒருத்தவங்களை நம்ம தாக்குறத வந்து கிரிமினல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது செப்பரேட் பர்சனாக இருந்தாலும் சரி, குரூப் ஆஃப் பர்சனாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வந்து நம்ம வேணுமேவும் ஒரு நோக்கத்தோட அவங்கள தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றது தான் கிரிமினல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கு சிம்பிளா எப்படி சொல்றது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து நடந்து போயிட்டு இருக்கீங்க, அப்போ வந்து ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பனானா சாப்பிட்றீங்க. அப்போ அந்த பனானாவோட ஸ்கின் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கின்னை வந்து பீல் பண்ணிட்டு அது நீங்க கீழே தூக்கி போடுறீங்க. தென் உங்க பேக் சைட்ல வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து வாக் பண்ணிட்டு வராங்க. அப்போ நீங்க அந்த பனானாவோட ஸ்கின்னை பீல் பண்ணி போடும்போது அவங்க வந்து நடந்து வரும்போது அதை விழுந்துருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும், வலிக்கு விழுந்துருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சும் நீங்க வந்து அதை போடுறீங்க, ஏதோ ஒரு இன்டென்ஷனோட போடுறீங்க. அப்போ அதனால உங்களுக்கு இன்ஜூரி ஏற்பட்டுச்சுன்னா அதை வந்து கிரிமினல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு சில இலுஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏல என்ன இலுஸ்ட்ரேஷன் கொடுத்துருவாங்கன்னா, இப்படின்னா ஜெட் என்பவர் வந்து ஒரு ஆற்றில் நங்கூரமிட்ட படகுல வந்து அமர்ந்திருக்கிறார். அப்போ அந்த சமயம் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த நங்கூரமிட்ட படகை வந்து அவிழ்த்து வேணும்னேவும் படகை வந்து ஓடையில மிதக்கிற மாதிரி செய்யறாரு. இப்படி செய்யும் போது இந்த விஷயம் வந்து ஆல்ரெடி ஆற்றின் நங்கூரமிட்ட படகுல உட்காந்துருக்க ஜெட்டை வந்து எரிச்சல் படுத்துற மாதிரி, அவருக்கு ஆபத்து ஏற்படுத்துற மாதிரி, காயம் ஏற்படுற மாதிரி ஒரு செயலா இருக்கும் அப்படின்னு அவர் நினைச்சு செஞ்சாரோ இல்ல அவர் நினைக்காம செஞ்சாரோ இல்ல இன்டென்ஷனோட செஞ்சாரோ அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் இந்த செஞ்ச விஷயம் வந்து ஜெட்டுக்கு வந்து ஆபத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கறனால இது வந்து கிரிமினல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதே மாதிரி தான் நிறைய இலுஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பி, சி, டி இந்த மாதிரி நிறைய இலுஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு இலுஸ்ட்ரேஷனும் நீங்க வந்து தெளிவாக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கிறது இன்னும் தெளிவாக புரியும். வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.